செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடும்.
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜாவின் நாட்களிலே என்ன செய்தான்? அவன் அந்த ராஜாவே சார்ந்து இருக்கிறார். அந்த ராஜா மரித்த பிறகுதான் அவருக்கு ஒரு பரலோக வெளிப்பாடு வருகிறது. அந்த பரலோக வெளிப்பாடு வந்த பிறகு பயப்படுகிறார். அங்கே என்ன நடக்கும்? அங்கதான் 3ஆம் வசனம் சொல்லுது, ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிடுகிற சொன்னார்கள் என்று சொல்லி, அப்ப அங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு பிறகு அவர் தன்னை என்ன செய்கிறாரு? தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தின பிறகு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் 7ஆம் வசனம் சொல்லுது, அதனால என் வாயை தொட்டு இதோ ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏசாயா தீர்க்கதரிசியை பரிசுத்தப்படுத்திட்டார். பரிசுத்தப்படுத்திட்டு அடுத்த வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய். நமது என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது? பிரித்துவ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறான்? நம்முடைய காரியமாக யாரும் சரி அனுப்ப வேண்டும். ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்ப ஒரு காரியம் என்னது? அவனுடைய காரியம் என்னது? பூமியில யாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் சொல்லுங்க, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு என்ன செய்கிறாரு? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி. இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் நாங்கள் பார்க்க போகிறோம். எதை நிமித்தமாக ஆண்டவர் உங்களையும் என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த உபவாச நாட்களிலே சில குறிப்புகளை கொடுத்து ஜெபித்து அந்த ஜெபத்தினோட நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நாம விட்டு விட வேண்டியதை விட்டு பிடித்துக் கொள்ள வேண்டியதை பிடித்துக் கொண்டு இந்த நாளிலே திருவிருந்துக்கு நேராக வந்திருக்கிற நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் திருவிருந்து எடுக்க வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். ஆமே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலிருந்தே என்னது? அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். தெசலோனிக்கே ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு வந்துருவார், இப்பொழுது வருவார்னு சொல்லி அவங்க தங்கள் என்ன செஞ்சாங்க? எதையும் சம்பாதிக்கவில்லை. வேலைகளுக்கு கூட போகாத அளவுக்கு அவங்களுக்கு அப்படியே போக்கஸாகவே இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் பவுல் சொல்க, இல்லை அவர் வருவார், அது நிச்சயம். ஆனாலும் நீங்கள் செய்யணும். அதற்காக என்ன செய்யக்கூடாது? வெறுமையா இருக்க கூட நீங்கள் உங்க குடும்பங்களை நடத்துங்கள், வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, எல்லாம் செய்து கொண்டிருங்க, கோயிலுக்கு போங்க, அப்படியெல்லாம் எல்லா காரியத்தையும் சொல்றோம். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களை இருதயத்தை கொழுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஜனங்கள் மேல என்ன வந்துச்சு? சொல்லி பார்க்கிறாங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க? அப்படியே விட்டுடுறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு முடிவு எடுத்துட்டார். இனி இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, என்ன செய்யணும்? அவங்க வழியிலே விட்டுருவோம். அவங்களாம் மனம் திரும்பினா திரும்பட்டோமா? அதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆமே, சபிக்கிறதான் எச்சரிப்பு. உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களுக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். எல்லாம் எதிர்பார்க்கிறது என்னென்ன? விசுவாசத்தையும். ஆமே, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுங்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்வார்? எப்பொழுதும் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். ஆகவே இந்த ஜனங்களை சொல்றாரு, நான் எப்பொழுதும் சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? மந்தமாவே இருக்கிறாங்க. ஆமேன்னு. அதனால அவங்களுக்காக பாருங்க, எதற்கு ஆண்டவர் அனுப்புகிறார் ஏசாயாவை? ஜனங்களினது மனம் திரும்புவதற்கல்ல. ஆமே, அவர்கள் மனம் மாறி போய் இருக்கிறபடினால தேவன் என்ன செய்ய சில காரியத்தை நாமே சொல்ல முடியாது. சில பேருக்கு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு என்ன சொல்லுவோம்? விடு, போற வழியிலே போகட்டும். அம்மாவே இல்லையா? வர்ற நேரம் வரட்டும். நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்கல. போயிட்டு அவங்களா போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் என்னது? அப்போ வருவாங்க, அந்த நேரம் பார்த்துக்கிடுவோம்.
அம்மாவே இல்லையா? அது போலதான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வார், ஏசாயாவோடு கூட பேசுகிறார். இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ரட்சிப்பை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகாதவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை காத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமே. ஏசாயா 5:13 வாசிங்க மகன். என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அறிவு இருந்தா என்ன நடந்திருக்கும், சிறைப்பட்டு போக மாட்டாங்க. அப்ப சிறை என்பது என்னது பாவம். ஆமா இல்லையா? அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பாவத்தின் மிகுதினாலே கீழ்ப்படியாத நிமித்தம் என்ன செஞ்சாங்க ஜனங்கள், ஆமே, பாவத்துக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற நாம ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஆகவே என் ஜனங்கள் என்னை அறிவதற்குரிய அறிவு இல்லாதபடியினாலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவரை அறிந்து கொண்டால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாட்டுவார். ஆமாவே இல்லையா? அப்ப அறியாதபடினால இந்த உலகத்தில் இருக்கிற ஆமை பொல்லாத ஆவிகளாகிய பிசாசு என்ன செய்து நம்மை சிறைக்குள்ளாக கொண்டு போறார். இந்த காலமும் ஆமை ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். இந்த சிறையை குறித்து சொல்லுகிற பொழுது ஆமை இப்ப நம்ம எல்லாரும் எதில் இருக்கிறோம், ஒரு சிறைக்குள்ள இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? ஒரு வலைக்குள்ள இருக்கிறோம். வலைத்தளத்துல தான் நம்முடைய வேலைகள்லாம் இருக்கு. யாரை பார்த்தாலும் என்ன செய்யறோம், வலையை தான் பின்னிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? இந்த நேரம் நம்மளை கை பின்னிக்கிட்டே இருக்கிறது, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பிடிங்குது. ஆமாவே இல்லையா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல அந்த ஜனங்களும் என்ன சொன்னாங்க, அவன் தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி அவங்க என்ன செஞ்சாங்க, சொந்த காரியங்களை செய்ய தொடங்க. ஆகவே சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள். என்ன எப்படி இருக்கிறாங்க, ஆவிக்குரிய உணவு இல்லாம போச்சு. சபையில என்ன இல்லாம போயிட்டு, ஆவிக்குரிய உணவாகிய வசனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப நம்ம எப்படி இருப்போம், வசனம் இல்லாட்டி எப்படி இருப்போம், வார்த்தை இல்லாட்டி எப்படி இருப்போம், அப்ப பட்டினியாக இருக்கிறோம். அப்ப நமக்கு ஜெபம் வராது, வேதம் வாசிக்க தோணாது. ஆமாவே இல்லையா? ஆமா, நம்ம அப்படிதான் பார்க்கணும். இவர்களுடைய நிலைமையை பார்க்கணும், நம்ம நிலைமைக்கு நம்ம திரும்பிக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாங்க ஆமா இந்த உலகத்திலே நாங்க சிறைப்பட்டு போகிறோம். உலக ஆசைகள் நம்ம என்ன செய்யும், இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்னது, ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் என்ன உண்டாயிடுது, வேலை வந்துடுது. ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யப்படுகிறோம், வேலையா தேவனோட ஆலயமானு பார்த்தா நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா ஓட்டி கிடைக்கும். ஓட்டி கிடைச்சா என்ன நடக்கும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆமாவே இல்லையா? ஆமே. அப்ப அந்த பண ஆசை நமக்கு என்னத்தை கொண்டு வருது, தேவனை விட்டு பிரிக்குது. ஆமாவே. அதுபோல இந்த ஜனங்களும் என்ன செய்யறாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்காங்க, நல்ல செல்வாக்கா இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆபிரகாம் மூலமாக என்ன சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகப்படுவேன் சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆமே எதையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, திரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆமாவே இல்லையா? அதனால இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, இந்த வரங்கள் வல்லமைகளை வைத்துக் கொண்டு ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், ஆமே, விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்படியே மெத்தனமாகவே இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆமே. அதனால ஆண்டவர் ஆதங்கம் பண்ணுகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் ஆதங்கத்தோடு கூட இருக்க ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களே, உலகத்தில் அழிந்து போவதற்குரிய வழிகளை தெரிந்து கொண்டார்களே, அழிவில்லாத வழியாகி என் வழியை என்ன செய்யவில்லை, அவங்க அறிந்து கொள்ளாதபடி போறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே தூக்கப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல ஓசியா 4:6 வாசிப்போமானால் கிட்டத்தட்ட அதே வசனம் இருக்கு. வாசிங்க. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால இங்க என்ன ஆகுறாங்க, அங்க என்ன ஆகுறாங்க, சிறைப்பட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுறாங்க, சங்கரம்னா என்னது, அழிவு, மரணம். ஆமாவே இல்லையா? அப்ப இவ்வளவு கவலையாக இருக்கும். உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம தவறான வழியில போயிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, கவலைப்படுவீங்களா, சொல்லுங்க. என்னமா கவலைப்படுவாங்களா, கவலைப்பட மாட்டீங்களா? நம்ம என்ன செய்வோம், யாரா தான் இருக்கட்டுமே, சபையில நம்ம சபை விசுவாச பிள்ளைகள் யாராச்சும் ஒரு வழியில ஏதோ ஒன்று ஆயிட்டா நீங்க என்ன செய்வீங்க, தீர்க்கதரிசனம் சொல்வீங்க. அப்பவே நினைச்சேன் சிஸ்டர், அப்பவே நினைச்சேன் பிரதர், எனக்கு தெரியும், அப்பவே நான் சொல்லலாம் தான் நினைச்சேன், சொன்னா தப்பா பண்ணி சொல்லணும். ஆமே.
நீ என்ன செய்ய சொல்ல மாட்டேங்கிற அம்மாவில். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அந்த ஆண்டவரை அறிகிற அறிவை நமக்கு என்ன செய்கிறான், அறிவு கண்ணை என்ன செய்கிறான், அவன் என்ன செய்யறான், அதை மூடுகிறான். அம்மாவே இல்லையா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அந்த பொல்லாதவன் என்ன செய்கிறான், ஜனங்களுடைய இருதயத்தையும் அவருடைய கண்களையும் என்ன செய்து வச்சிருக்கிறான், குருட்டாக்கி வச்சிருக்கிறோம். அல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க, குருடர்களாக தான் இருக்கிறாங்க. வேத வசனங்களை சரியா அறியாமல், வேத வசனங்கள் தெரியாமல், வசனம் தெரியாமல், அப்படி தான் என்ன இருக்கும், வசனம் தெரியாட்டி என்னது, வசனம் தெரியலன்னா என்ன அர்த்தம், இயேசு நம்ம முழுமையாய் அறியலன்னு அர்த்தம். அப்ப இயேசுவே நம்ம அறியாட்டி என்ன நடக்கும், அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்தை பிடித்ததான ஒரு அனுபவமும் நமக்கு வராது போயிடும். அம்மா இல்லையா? ஸோ அதனாலதான் எச்சரிக்கிறார் அந்த காலவெளியில இந்த திருவிருந்துக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர். வாசிங்கம்மா, எரேமியா 10:14 வாசிங்கம்மா. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுருபங்களாலே எட்டி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. சொல்றாங்க, என்ன செய்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. ராமின்று அந்நாட்களில் சில ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் என்னது, சிலதை நம்ம விக்கிரக ஆராதனையாகவே நம்ம என்ன செய்யறோம், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம விரும்பி அதை தான் செய்வேன் என்று சொல்லி நாங்கள் சில காரியத்தை பொருத்தனை பண்ணி செய்வோமானால் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஒரு உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா கூட அது கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அது தொடர்ச்சியாக அப்படி இதை நாங்கள் செய்யணும் அப்படி நம்ம நினைச்சு செய்யக்கூடாது. அது ஆண்டவருடைய நடத்துதலோடு கூட நம்ம செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை செஞ்சாதான் அப்படிங்கிற எண்ணத்துக்களை வரக்கூடாது. அப்படி நம்ம அது என்ன செய்யணும், அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, அடிமை ஆகிடக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போ ஜெபம் கூட காலையிலே எழுப்பி ஜெபிக்காட்டி எனக்கு ஜெபிச்சேன், எனக்கு ஃபிட் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லா நேரங்களையும் ஜெபிக்கலாம். வராமே சொல்லு, காலையில் அதிகாலையில் மட்டும் ஜெபிச்சாதான் எனக்கு ஜெபம் ஆண்டவர் கேட்பார், மற்ற நேரத்தில் கேட்க மாட்டார் அப்படின்னு அல்ல. நீ எந்த நேரம் ஆண்டவரோட என்ன செய்யணும், ஜெபிக்க முடியும். அப்படி ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. இப்போ ஆவிக்குரிய சபையில இருக்கிற நாம ஏன் இந்த நம்ம சபையில மட்டும் எதுவுமே ஓர்டர் இல்லாம நடக்குதுன்னு கேட்டா, இங்கே நடத்துகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்கணும். அங்கே கலாத்தியருக்கு சொல்லுகிற பொழுது, என்னை அன்றி வேற எந்த தேவ தூதனாக இருந்தாலும் சரி, வேற யாரு உங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொன்னாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவே இல்லை. ஆகவே வேதத்தின் அடிப்படையில தான் என்னது எல்லா காரியங்களும் நடத்த வேண்டும். நாங்கள் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும், இதை விட நல்லா இருக்கும். நாங்கள் சில காரியங்கள் எல்லாம் நாங்கள் மானுஷத்தின்படி நாங்கள் எடுத்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நல்லா இருக்கும். அது இங்க பூமியில நல்லா இருக்கும், அது பரலோகத்துல தேவனுக்கு உண்பதாக அது அவருக்கு பிரியமா இருக்கு. அதுதான் சொல்லு. அப்ப நம்ம அதுதான் சொல்றாரு, அந்த சகரியா புத்தகத்தில் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் உபவாசம் இருக்கிறீங்க. 2ஆம் மாசம் உபவாசம் இருக்கிறீங்க, 3ஆம் மாசம் உபவாசம். எதுக்கு உபவாசம் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு உபவாசத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது உபவாசம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏசாயா 58 சொல்லுகிற பொழுது சொல்லுங்க, அது நீங்க செய்கிற உபவாசம் அது உபவாசம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. உபவாசம்னா என்னவா, சொல்றாரு, நீ என்ன செய்யற, உனக்கு நல்லா உடம்ப குறைக்கிறதுக்காக நீ என்ன செய்யற, உபவாசம் இருக்கிற. அது அல்ல, எனக்கு உகந்த உபவாசம் பண்ண வேண்டும். நீ மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுத்து விசாரித்து அப்படி ஒரு நன்மையான காரியத்தை செய்யறத உபவாசம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதனால இந்த உபவாசத்துக்கு அந்த உபவாசத்துக்கு வித்தியாசம் இருக்கிறனால அப்ப இனிமே நம்ம உபவாசம் இருக்க தேவையில்லை, நம்ம யாருக்காச்சும் 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம நல்லா அப்படியும் அல்ல. அது எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு நியமனம் இருக்கிறாம் என்று சொல்லுங்க. அந்த நியமத்தின் படிதான் நம்ம செய்யணுமே தவிர நம்முடைய மன விருப்பத்தின் படி செய்ய. அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த மிருக குணம் அல்ல, மிருகத்தை விட மோசமான ஒரு பேய் குணம். இந்த நாட்களை நான் கற்றுக்கொள்கிறேன், டிஸ்கவரி அதெல்லாம் பார்க்கிற நேரம் மிருகங்கள் எவ்வளவு அன்பா இருக்கு தெரியுமா. மிருகங்கள் பசி வந்தா மாத்திரம்தான் ஒரு மிருகத்தை என்ன செய்யுது
மற்றபடி அது என்ன செய்ய மாட்டேங்குது, அன்பு செலுத்து. தாய் அன்பு அதிகமாக இருக்கிறது. சில நேரங்கள் சில மிருகங்களை பார்க்கிற பொழுது இந்த புள்ளி அதெல்லாம் பார்க்கிற சிங்கமெல்லாம் பார்க்க பயமாக இருக்கிறது. ஆனாலும் அது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு சின்ன ஒரு மிருகத்தின் குட்டி போனுச்சுன்னா என்ன செய்யுது, பாம்பு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, தீண்ட மாட்டேங்குது. அதுக்கு தெரியுது ஒரு தாய் உள்ளமா இருந்து. ஆனால் மனுஷர்கள் பாருங்க, தைரியமாக வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள். அது என்ன பண்ண, அது மிருக குணமா, என்ன குணம், பயங்கரமான வக்கரக புத்தி. ஆமாவே இல்லையா? எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை சிறு பிள்ளைகள், எத்தனை காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். ஆமாவே இல்லையா? இவையெல்லாம் பார்க்கிற பொழுது மிருகத்தோடு ஒப்பிடப்படுகிற பொழுது மனுஷன் மிருகத்தை விட என்ன செய்கிறான், அதை விட பயங்கர காரணம் அவன் தேவனை அறியாது இருக்கிறான் என்று. ஆகவே தான் தேவன் அறிந்தால் எப்படி பாருங்க என்று. மனுஷன் அனைவரும் அறிவில்லாமல் என்ன சொன்னாங்க, அப்படியே டோட்டலா எங்க போயிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, பாவத்துக்கு. ஏசாயா 1:3 வாசிங்க. மாடை பார்க்கறாரு, ஆடை பார்க்கறாரு. நம்ம வளர்க்கிற மாடு நன்றி உள்ளதாக, ஆடு நன்றி உள்ளதாக இருக்கு, மிருகங்கள் நன்றி உள்ளதாக இருக்கு. வளர்க்கிற நாம எப்படி இருக்கிறோம், நன்றி அறிவு இல்லாதவனாக இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அதான் சொல்றாரு பாருங்க, மாடு தன் இடமான கண்டன என்ன செய்யுது, மாடு என்ன செய்யும், நீங்க வளர்க்குறீங்க ஒரு மாடு, எங்களுக்கு அனுபவம் இருக்கா, மாடு என்ன செய்யும் சொல்லுங்களேன். மாடெல்லாம் என்ன செய்யும், அந்த வளர்க்குறவங்க வீட்டுல எப்படி இருக்கும், அந்த மாடு எவ்வளவு பாசமா இருக்கும் தெரியுமா? அந்த மாடு அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும். சின்ன பையன் அந்த மாட்டை எடுத்துட்டு போவான். அந்த மாடு என்ன செய்யாது, ஒண்ணுமே செய்யணும். அவங்களுக்கு தெரியுது நம்ம எஜமான்ட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு போற நேரம் என்ன செய்யும், இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் அந்த சாப்பாடுகள் கொண்டு போற நேரம் இந்த கோழிகள், வாத்துகள், வாங்கோழிகள் இப்படி எல்லாம் என்ன செய்யும், அந்த பின்னால் அந்த தட்டு சத்தம் கேட்டோன்னு என்ன செய்யும், ஓடி வரும். ஓடி வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருக்கு. ஆமாவே இல்லை? ஒரு நாளைக்கு நீங்க வீட்டுல ஒரு காக்காவுக்கு 2 நாளைக்கு சாப்பாடை போட்டு பாருங்க. டைம் கீப் அப் பண்ணு. வீட்டுக்கு போகக்கூடாது. ஆமாவே இல்லை? டைமுக்கா சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? இதே நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, டைம் கீப் அப் பண்ணதுக்கலான்னு பார்ப்போம். ஆமாவே இல்லையா? அப்படி எல்லாமே என்னது உலகத்தில் இருக்குன்னா அப்படியே எல்லாம் இருக்கு. அதான் சொல்ற, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவருடைய அறியுமா, என் ஜனமோ அறிவு. பாருங்களேன், அது சொல்லுவான். அதுக்கு என்னது, 5 அறிவா. அந்த 5 அறிவு அது கீப் அப் பண்ணுது. ஆமாவே இல்லையா? நமக்கு எத்தனை அறிவு இருக்கான், இருக்கா? கணக்க சொல்றேன், 6. மனிதனை ஆண்டவன் 6ஆம் நாள் உண்டாக்குறதுனால மனுஷனுக்கு என்ன உண்டாயிட்டு, 6 அறிவு. ஆமாவே இல்லையா? ஆனால் இந்த 6 அறிவு உள்ள மனுஷன் அவன் அந்த 5 அறிவு உள்ள மிருகங்கள், பறவைகளோடு கூட என்ன செய்ய முடியாது ஆண்டவரால. அப்ப எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தன் சாயலாக, தன் ரூபமாக, தன்னை போலவே உருவாக்கி. ஆமே, அது என்ன ஆயிற்று, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்றது, குயவன் கையில இருக்கிற என்னது அந்த களிமண் என்ன ஆயிற்று, அவன் கையில் இருக்கிற பொழுதே அது கெட்டு போயிருக்கும். கையில இருக்கிற பொழுது அவன் செய்யறான். அப்படி அழகான ஒரு பாத்திரமாக, ஒரு அழகான ஒரு பாத்திரமாக அவன் என்ன செய்யறான், கற்பனையில அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அது என்ன செய்தேன், அவனை கை பிசை அது என்ன செஞ்சுட்டேன். எனக்கு அப்படிதான் இருக்கு. அம்மா அப்பா பிள்ளை என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க, என் பிள்ளை இன்ஜினியரா வரணும், என் பிள்ளை டாக்டரா வரணும், என் பிள்ளை என்ன செய்யணும். ஆனா என்ன நடக்குது, அதனால சொல்ற, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம். சபையில நாம சிந்திக்கணும். வேதம் தெரியும், பைபிள் தெரியும், ஜெபம் தெரியும் என்ற இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இந்த கால வேலையில திருவிழத்துக்கு போற நாம எச்சரிக்கையாக இருக்க சில காரியங்களை நாங்கள் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். வாசிப்போம்.
1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 34 வாசித்து நாமே நேரடியாக திருவிருந்துக்காக போகிறோம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். என்ன சொல்றமா? நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்க என்ன செய்யக்கூடாதா? பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. ஆமென். அங்க சொல்லுங்க. வாசிமாக. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக் கொண்டு நீதிக்கேற்ற என்ன செய்ய வேண்டும்? விழித்துக் கொண்டு. ஏன்னா பாவம் என்ன செய்து வாசல் படியிலே, அதனால நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேணும், தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்றேன். இந்த கால வேளையில ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிறோம். அம்மாவே இல்லையா? நம்மெல்லாம் யாரு? உலக படிப்பு அல்ல, தேவனை அறிகிற அறிவுள்ள படிப்பை படித்திருக்கிறோம் என்று. ஆகவே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விழித்தவர்களாக இருக்கிறோம். ஆபத்துக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அம்மாவில்லை. ஆகவே தான் சொல்றேன், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொள்ளுங்கள். அப்ப பாவம் என்ன செய்யும்? நம்மளை மேற்கொள்ளும். அதனால நீங்க என்ன செய்யணும்? சத்தியத்தின்படியாக. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய பெரிய காரியம். உலகத்தில் இருக்கிறவங்க எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்கிற நேரம் நமக்கு உண்மையாக என்ன வரும்? இந்த சத்தியம் வரும். அம்மாவே இல்லையா? ஒருத்தர் ஏசணும்னா என்ன நடக்கும்? ஒருத்தர் பேசிட்டீங்க பேசிட்டீங்களா? இது என்ன சொல்லுங்க, என்னது? என்ன செய்வீங்க? அடிச்சு விட்ட மகனை என்ன செய்வோம்? அடுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கோவம் என்ன செய்யும்? அன்னைக்கு தான் வந்துச்சு, 31ஆம் தேதி தான் கோவம் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன நடக்கும்? முடிவெல்லாம் எடுத்துருவோம். அம்மாவே இல்லையா? ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்ன செய்யறோம்? ஆண்டவரே மன்னிச்சுங்கப்பா. அம்மாவே இல்லையா? ஆமா, என்ன வாசிக்கலைங்க. அப்ப என்ன செய்யணும்? விழிச்சுக்கிறோம், டக்குன்னு விழிச்சுக்கிறோம். எதிரில் வந்து அதான் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் என்ன பாவம் தணிஞ்சிடணுமா? இல்லைன்னா நைட்ல தான் புருஷனை வெட்டணும்னு நினைவு வரும். மனைவியை குட்டி கழுத்தை குட்டி நசுக்கணும், உள்ள எல்லாருக்கும் நஞ்சு கொடுத்து சாகணுங்கிற எண்ணம் எல்லாம் எப்போ வரும்? அதுதான் சொல்றாரு. அது வர்றதுக்கு நீ என்ன செஞ்சிடணும்? அந்த வாழ்க்கையில அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பதாக என்ன செஞ்சிடணும்? அநேக நேரங்கள் அப்படிதான் நடக்கிறது. குடும்பங்கள்ல சந்தேகம் என்கிற பிரச்சனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் வந்தோன்னு ஒரு மனுஷன் என்னன்னா மிருகத்தை விட மோசமாகிடுறான். மிருகம் பசிக்கு தானே ஒரு மிருகத்தை கொள்ளுது. இவன் அப்படி அல்ல, இச்சையும் கோபமும் அவன் என்ன செய்து தனியை விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதனால சொல்ற, விழிச்சுக்கிறங்க, உடனே என்ன செஞ்சிடணும்? விழித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்ன செஞ்சிடணும்? உடனே என்ன சொல்ல விழிக்கிறது? என்னது? ஒரு பிரச்சனைக்கு போயிட்டீங்க, என்ன செய்றீங்க? இப்ப யாரும் பேசி விட்டீங்க, என்ன செய்றீங்க? இப்போ கணவனையே அதை கோபத்தில் ஏசிட்டீங்க, மனைவியை நம்ம ஏசிட்டீங்க, என்ன செஞ்சீங்க? பிள்ளைகளே ஏசிட்டீங்க. அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு பிள்ளைகளை நீங்க பேசுறீங்க. ஆமா, அந்த பிள்ளை பாரு எப்படி படிக்குது, நீ ஏன் படிக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த பிள்ளை முடிவு எடுக்கும். புரியுறதா? சரியா? நம்ம என்ன செய்வோம்? பாருங்க சிஸ்டர், பிள்ளை இவ்வளவு கொலைப்படி பண்ணுதுன்னு நீங்க ஆரம்பத்தில் சொல்றீங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து இன்னொருத்தர் சொல்றீங்க. இந்த பிள்ளைகள் மனவேதனை அடைஞ்சு என்ன செய்யுது? என் தாய் இல்லை, என் தகப்பன், என் உறவுகள் என்ன செஞ்சாங்க? மற்றவங்களுக்கு முன்னதான் என்ன செஞ்சாங்க? என்னமா சொல்லு, என்ன சொல்லுங்களேன்? அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. என்ன திட்டாங்க? அது ஒரு இது இருக்கு தானே. அப்ப என்ன செய்யுங்க? திட்டாங்க. அப்படியே உங்க மைண்ட் வேலை செய்யும். இனி எப்படி அந்த ஆண்டியை பார்க்கறது? இனி ஆண்டி நம்மளை பார்த்தவர்கள் நினைப்பாங்க, என்ன செய்யறது சொல்லி அந்த முடிவு என்ன செய்யும்? அப்படியே சிந்திச்சு கொண்டிருக்கும். பிள்ளை போகும், கதவை மூடும், துப்பட்டாவை எடுக்கும், ஓடும். சொல்றேன், விழித்திருங்கள். பிசாசானவன், வஞ்சிக்கிறவன், அவன் அழிக்கவும் கொல்லவும் வகை தேடுகிறான். அதனாலதான் அவன் தான் அந்த பாவத்தை கொண்டு வரான். கோபம் என்கிற பாவத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான்? இந்த முடிவை கொண்டு வந்துடுறான். எத்தனை உலகத்தை எத்தனை பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை மறுத்து போகிறத நாங்க பார்க்கிறோம். ஆமாவே இல்லையா? அதனால உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? திட்டுற எல்லாம். ஆனா என்ன செய்யணும்? உங்க 4 செவருக்குள்ளாக உங்க பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும்.
ஆமே. அது மாத்திரமல்ல, கண்டிச்சு விட்டு என்ன செஞ்சிடணும், அவங்க விட்டுறணும். அப்புறம் இனிமே என்னது, அது அப்பதான் என்னது, ஆமா, ஒரு காம்ப்ரமைசேஷன் வந்துடணும் அவங்க பிள்ளைகளுக்கு. இனிமே என்னது, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும், நம்ம தாய் தகப்பனுக்கு முன்பதாக அந்த பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும், பயம் வராது, அன்பு வரும். பயம் வந்து வேலை இல்லை. பிள்ளைகள் பயந்து வளர்ந்தா அந்த பிள்ளைகள் என்னைக்கு ஒரு நாளைக்கு பாய் போட்டு போயிருக்க. பிள்ளைகள் அன்புனால தான் வளர்க்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகள் அன்பு செலுத்த வேண்டும். நம்ம அன்பு, நம்ம தாய் தகப்பன்கிட்ட விரும்புகிற அந்த அன்பு நம்ம கொடுத்தாதான் இந்த உலகத்துக்கு சுற்றி திரிகிற அந்த பொல்லாத அன்பு, ரோஜா பூவை வைத்துக் கொண்டு திரிகிற அன்பு, தலையை ஒரு மாதிரி சிரிக்கு திரிகிற அன்பு, இன்னும் இதெல்லாம் சிரிப்புக்கு நான் சொல்லல. உலக பாவம் இச்சை, ஆமாவே இல்லையா, இன்னும் என்னென்னமோ நடக்குது. அதனால என்ன செய்யணும், விழித்துக் கொண்டு முடிவு எடுக்கணும். எல்லாவற்றும் நீங்க எடுக்கணும். பிள்ளைகள் சில நேரம் உங்க பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகளை நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? அப்ப ஏற்றுக்கொண்டு அந்த முடிவுகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அப்படிதான் இருக்கணும். எல்லாம் தனித்தனி குடும்பம். அதான் சபையில அன்னைக்கு என்ன ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு இருந்தாங்க. ஆமே. அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படித்து இருந்தாங்க. ஆகவே இங்க பவுல் எழுதுகிறார், கொரிந்தியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு, ஆமேன் ஆமேன். அப்ப பாவங்கிறது என்னது, அநீதிக்குரியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் நீதிக்கு விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாக இருங்கள். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, கடவுளை பத்தி ஒண்ணுமே தெரியாது, சும்மா வாரது, கையில் ஒரு கருப்பா ஒரு பைபிளை தூக்கிட்டு தலையில் ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு அப்படியே வாரது. ஆனா கடவுள் யாருன்னு, அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவன், அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக பட்ட வேதனைகள், நமக்காக இன்னை வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் கெட்டு அழிந்து போக கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவர் பிரயாசப்படுகிறார். ஆமாவே இல்லையா? இல்லைன்னா நேரத்துக்கு இந்த இவ்வளவு அழிவுகள் வரணும், என்னது இப்படின்னா வாஷ் அவுட், அவ்வளவுதான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆமேன், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கார். ஆமாவே இல்லை? ஆகவே கடவுளை அவன் சொல்றாங்க, சில தேவனை பற்றி வர்றாங்க, சபைக்கு வராங்க, என்னது வேதத்தை குறித்து அறிவில்லை. ஏன்னா வேதம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறது, கீழ்ப்படிதலை கொடுக்கிறது. ஆமாவா இல்லையா? சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. இதெல்லாம் இங்க வருது. தேவனை அறிக்கிற பொழுது தேவன் நமக்கு இவை எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யறாங்க, ஆமா, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சில பேர் என்ன செஞ்சாங்க, வராங்க போறாங்க, அப்படி அல்ல. தேவனை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறார், அப்படியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, சபையிலே வந்து இருக்கிறது, வசனத்தெல்லாம் கேட்கறது, போற நேரம் புறணி பேசிட்டு போற நேரம் உங்களுக்கு வெக்கம் உண்டாக சொல்றாரு. அப்ப என்னத்துக்கு வசனத்தை கேட்டேன், எதுக்காக சபைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க ஏன்னா ஏன் விழிச்சுங்கன்னு சொன்னா அந்த பிசாசு நம்ம என்ன செய்வான், வஞ்சிக்கிறதுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறான், தவறான வழியில கொண்டு போறதுக்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பான். நேற்று 18 விதமான விண்ணப்பங்கள் என்ன செய்து இந்த பூமியில் என்ன செய்து, அவைகள் சுயாதீனமாக சுதந்திரமாக இருக்கிறது. அவைகளிலே நீங்க என்ன செய்ய வேண்டும், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டியதாக இருக்கிறோம். ஆமே. அதனால சொல்றாரு, உங்களுக்கு அவங்க தர்க்கம் பண்றாங்க. பரலோகத்துக்குரிய காரியங்களை அறியாதபடினால பூமியில கேள்விகளை இயேசுவிடத்திலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனைவியை குறித்து கேட்கிறாங்க, இப்படி பல காரியங்களை கேட்டுக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடினாலே உலகத்துக்குரிய அறிவோடு இந்த வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தோடு வியாக்கரணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வேறுபட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள விடாமல், நாங்கள் கொண்டு வந்ததும் இல்லை, நாங்கள் உண்டு கொண்டு போவதும் இல்லை. ஆமாவே இல்லையா? அதனால இந்த காலை வேளையை நாங்கள் எச்சரிக்கிறோம். கடைசியாக ஒன்றை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். என்னோட எடுத்துக் கொள்ளுங்கள். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 முடிச்சு வாசிக்கலாம். ஆகையால் போதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. கண்டினியூஷன், இது நிறுத்தப்படுவதல்ல, இது அனுதினமும்
ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அனுதினமும் என்ன செஞ்சாங்க? அப்பம் விட்டு அப்ப என்னது ஆயத்தமாயிக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு போயிட்டார், திருப்பி வந்துருவாருங்கிறோம். எப்படி இருக்கிறாங்க? சபை எப்படி இருக்கிறது? ஆயத்த நிலையில இருக்கிறது. அதனால சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவோ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப நமக்கு என்ன தெரிய வேண்டும்? அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? எனக்காக மரித்திருக்கிறார். ஆமே. அப்ப இந்த திருவிருந்தை நீங்க என்ன செய்யணும்? ஆனர் பண்ணணும், கௌரவப்படுத்தணும். இது எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன் ஆவி ஆத்மா சரீரத்தை பூமியில என்ன செய்தார்? பலியாய் கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமா இல்லையா? அப்ப நீங்க மீட்கப்பட்டது என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குன்னு இப்ப ரேஷன் கடையில் உங்களுக்கு தேங்காவா மாங்காவா என்ன கரும்பு இருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதை போய் நீங்க என்ன செய்யணும்? மீட்கணும். உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு. ஆமாவே இல்லையா? எங்கோ ஒருத்தன் என்ன செய்யலாம்? கரும்பை போட்டு அதை வெட்டி கொண்டு வந்து கடனுக்கு கொடுத்துட்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா உங்களுக்கு இங்க ஸ்பெஷலா என்னது? தித்திப்பான கரும்பு வருது. ஆமாவே இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒருவர் செய்த அந்த நன்மை உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு. ஆகவே இவைகள்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆமா, அவரது மரணத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல வந்து நீங்க அப்பத்தை பானம் பண்ணுகிற போது நீங்க என்ன நினைக்கணும்? 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு என்ன செய்தார்? தன் சீசர்களோடு கூட இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை. பழைய பாட்டை போல அல்ல, இது புதிய உடன்படிக்கை. அப்பதான் ஆரம்பமாகிறது இரத்தத்தின் உடன்படிக்கை. அப்படின்னா இரத்த சம்பந்தமானது. இந்த இரத்தமானது அவன் பிரஜாதியாக நீங்களும் நானும் இயேசுவோடு கலக்கிற ஒரு யூதனாக, ஆவிக்குரிய யூதனாக மாறுவதற்கு அவர் என்ன செய்தார்? அவர் பிரயாசப்படுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை அவன் பிரசவிக்கிற பொழுது அவள் எவ்வளவு ரத்தம் சிந்தி மரண வேதனைக்குள் போறாளோ அதை விட மேலாக என் இயேசுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாதபடிக்கு நீயும் நானும் இன்றைக்கு பானம் பண்ணும்படி அது இங்கே நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும். இப்படி இருக்க சில பேர் என்ன செய்யறாங்க? அது பத்தி நினைக்கிறாங்க. அதுதான் அது மிக முக்கிய சொல்றாரு. என்ன திருவிருந்து தானே, என்ன போனா என்ன இதுதானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? வந்து அமர்றாங்களாம். அது கனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நடந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க? அறியாம இருக்கிறாங்க. அதனால என்ன நடக்கிறது? அவர்கள் பாவம் செய்வதற்கு துணிகரமாய் செய்யறாங்க. அதனால இப்படி இருக்க அவருடைய பாத்திரத்தில் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக. அதனால நான் சொல்றது, ஒழுங்கா சபைக்கு வந்து சத்தியத்தை கேளுங்க. வாரந்தோறும் வாங்க, சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தின்படி நாங்கள் கழுவப்பட வேண்டும். உங்களை நான் இந்த இடத்துல கொண்டது நான் என்னால பரிசுத்தப்படுத்த முடியாது. நீங்கள் வசனத்தை வாசித்தாதான் வசனம் உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். கேட்டாதான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், வாசித்தாதான் பரிசுத்தப்படுத்தும். அதை தவிர நீங்கள் இந்த பரிசுத்த பந்தியில பானம் பண்றதுனால எனக்கு ஒரு தடையுமே இல்லை. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடாது. அதுதான் சொல்ல. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து யோசிக்கணும். ஆண்டவரே, ஏன்னா இது யாருடைய உடன்படிக்கை? யாருடைய உடன்படிக்கை? கிறிஸ்து இயேசுவோட ஒரு உடன்படிக்கை. ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க பார்க்கணும், இந்த இதை என்னது, இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு நான் என்னது தகுதியா இருக்கிறேன் நான் பார்க்கணும். ஆமாவே இல்லையா? நல்ல வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா வாரேனா, சபையின் கட்டுப்பாட்டுகள் இருக்கிறேனா, அப்படி எல்லாம் பார்க்கணும். அப்ப இல்லைன்னா நீங்க என்னது, அப்ப தவறோடு கூட நீங்க அப்படி செய்யற நேரம் என்ன நடக்கும் பாருங்க. யூதாஸ் ஆண்டவரோட தானே இருக்கிறான். நான் யோசித்தேன், ஆண்டவரோடு இருந்த 12 சீசர்கள் 12 விதமாக இருந்தார். ஆண்டவர் யாரை குறித்து என்ன செய்யல, அவருடைய சுபாவ குணங்களை ஒண்ணுமே சொல்லல. ஆமாவே இல்லையா? நம்மளா இருந்தா 2 நாளை பழையிட்டு 3ஆம் நாள் சொல்லிடுவோம். அவங்களோட கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. உங்களோட கேரக்டர் இப்படிதான், கேரக்டர் பீட்ருக்காங்க. ஆமாவே இல்லையா? ஆனா அவருக்கு தெரியுது இவங்களை வைத்து என்ன செய்யணும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமாவே இல்லையா? அவர்கள் தங்கள் சுபாவத்தோடு உள்ளவர்கள். பேதுருடைய சுபாவமும் சரி, ஒவ்வொருடைய சுபாவமும் அப்படியே தான் இருக்கு. ஆனா சுபாவம் அல்ல,
தேவ சித்தம் நிறைவேறவே விடாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கணும். இவங்களை கொண்டு இல்ல, தேவன் அவங்களை கொண்டு அதை செய்யதான் வேணும். இந்த உலகத்தை நம்ம எல்லாமே வேணும். பலவீனர்கள் பாவிகள் தான், ஆமாவே இல்லையா? அவன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தானா நான் சொல்லேன். நான் சின்ன வயசுல இருந்து என்ன லக்ஸோ போட்டு தான் குளிச்சுக்கிட்டே இருவேன். அதனால என் மேல உள்ள வாசம் தான் என்னை ஆண்டவரையும் என்னையும் அட்டாச் பண்ணிருச்சு. நம்பியா இல்ல, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே அப்படிதான் உங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாரு யோசிச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாம எங்கேயோ போயிட்டு வேலைக்கு எங்கேயோ போயிட்டு தனியா போயிட்டு இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும். அம்மாவே ஒரு உழைப்பு, உழைப்புன்னா சாதாரணமா? உழைப்புங்கிறது என்னது சொல்லுங்க? உங்களோட ரத்தம். அம்மாவே இல்லையா? உபவாசம் இருக்கிறவங்க என்ன காரணம்? அந்த நேரத்தில் நம்முடைய உபவாசம் இருக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய கவுண்டிங் பிளட் எப்படி கூட்டுதா குறையுதான்? கூட்டுதான் குறையுதான்? உபவாசம் இருக்கிறது என்ன நடக்குது? குறையும். ஆமாவே இல்லையா? அப்ப அந்த 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 புனிதமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன செய்யறோம்? அந்த உபவாசத்துல காத்திருக்கிற பொழுது தேவனுக்காக நமக்கு ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவருக்காக நம்முடைய நம்ம சிந்தனை. ஆனால் அந்த கவுண்டிங் என்ன ஆகுது சொல்லுங்க? குறையுது. ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமாவே இல்லையா? அதனால எல்லாவற்றையும் நாங்க செய்யற நேரம் எல்லாம் ஞானமாய் அறிவா இந்த வேதம் தான் வேணும் கற்றுக் கொடுக்குது. இதை போய் ஸ்கூல்ல எல்லாம் படிக்க முடியாது. எந்த மாசமா நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மாஸ்டர் அவர் தான் உங்களோட கூட காலையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த திருவிழத்தில் வர்றவங்க ரொம்ப கவனமாக, அதாவது என்னது பயபக்தினா நம்ம உணரணும். அதுதான் அப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து உடைய பாத்திரத்திலே அதனால எந்த மனுஷனும் சோதிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியார் என்ன செய்வான்? நமக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்துவோம். சில சுபாவ குணங்கள்லாம் இருக்கு. ஆமென். ஆமா, அதை தான் நம்ம நினைக்கிறது அல்ல. ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நமக்கு காணப்படணும். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்னது? என்னது? அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமாவே இல்லையா? அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? கல்வாரியிலே என்ன செஞ்சாரு? அதனால நான் என்ன செய்யக்கூடாது? இனி அவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமா இல்லையா? வெளிப்படுத்துற வசனம் ஒண்ணு இருக்கு. என்ன செய்ய ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க பார்ப்போம். என்ன வருது? வெளிப்படுத்துறது இல்லையா? 1:3 இல்ல இன்னொரு வசனம் இருக்கு. யோவான் இல்லையா? இல்லையா? ஒன்னு 6 வருஷங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய ஹலோ நீங்களே யாரு? அப்ப எப்படி இருக்கணும்? ஆசாரிகள் எப்படி இருக்கணும்? ஆசாரியுடைய உடை எப்படி இருக்கும்? ஆமே, ஆருடைய உடை அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. அந்த உடைக்கு இருக்கிற என்னது அர்த்தங்களே வேற. அந்த உடை அதுக்குள்ள இருக்கிற ஆமை அந்த போட்டிருக்க அந்த வஸ்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. ஆமாவே இல்லையா? சும்மா ஒரு வெள்ளை ஒரு போட்டுக்கு வந்து நிக்கிறோம். நம்ம ஒரு வெள்ளையை போட்டுக்கு வந்து நிக்கிறோம். ஆமாவே இல்லையா? இதுவல்ல, அந்த வஸ்திரத்துல அநேக ரகசியங்கள் வைத்திருக்கிறோம். ஏன் அந்த தலையில வைத்திருக்கிறோம்? ஏன் இந்த இடத்துல அங்கே அப்படி பல காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறோமாங்க. நம்ம கிட்ட என்ன கூடுறாரா? நம்ம அன்பு கூடுறோமா ஆண்டவர்கிட்ட? ஆனா அவர் அன்பு வச்சிருக்காரு. ஆமாவே இல்லையா? நம்ம வம்பு பண்றது அவருடைய ரத்தத்தினாலே, வேற ஒண்ணு ஆடு மாடு பழி செலுத்துறது அல்ல. அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே நம்ம விட்டு பாவத்தை என்ன செய்யறாரு? கழுவுறாரு. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. ஆமாவே இல்லையா?
முன்பாக தேவனுக்கு பாருங்க, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பணியாகி உங்களை கொண்டு போய் என்ன செய்கிறாரு? தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். ஆமென். அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? உங்களை என்னையும் என்ன செய்யறாரு? அது சாதாரணமா இல்ல. தேவனை பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லி முடிக்குது பாருங்க. தேவனுக்கு போறது எப்படியா? ஆசி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களோ. ஓ, நீங்க எப்படியா? You are the king. ஆசாரியர். இயேசு எப்படி இந்த பூமியில இருந்தாரு? யூதர்களுக்கு அவரு ராஜாவாகவும் அதே வேளையில பிரதான ஆசாரியரும். அப்ப ஈக்குவல், தன்னை போல. நம்ம செய்வோமா? ட்ரெஸ்ல கூட ரெண்டு பேரும் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தா இது என்ன விலைக்கு வாங்கிங்க? எம்டி மாதிரியே இருக்கு. அது என்ன மாத்திடுச்சு? நான் பார்த்தேன், குவாலிட்டி இல்லை, விலை குறைவு, ஏமாத்தி வாங்கிட்டு வந்துருக்கு. ஆண்டவர் உங்களை என்னையும் இயேசு இந்த இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே அவரை போல மாற்றியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் உன்னை என்னையும் தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். அந்த சாயலை பிசாசானவன் கெடுத்து போட்டான். அந்த சாயலை மீண்டும் உருவாக்குவதற்கு தன் இரத்த சம்பந்தத்தில் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் ஆசாரியராகவும் அவருக்கு பணிவிடை செய்யும்படி. ஆமென். மோசேக்கு கிடைத்த பாக்கியம், தாவீதுக்கு கிடைத்த பாக்கியம், ஆரோனுக்கு கிடைத்த பாக்கியம் ஒன்றுமே இல்லாத குப்பையில கிடக்கிற நமக்கு அந்த பாக்கியம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாங்கள் பரலோகத்துக்கு போகிற பொழுது பழைய பரிசுத்தவான்களோட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவருக்கு பணிவிடை செய்யும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனை. நாம் இந்த பரிசுத்த பந்தி என்பது ஒரு சாதாரண பந்தி நினைச்சிட்டு போகக்கூடாது. அங்க கொடுக்குறாங்க இங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கி போட்டு போகக்கூடாது. பயபக்தியோடு கூட. ஆமே. நான் வாங்கம்மா, அது வாசிமா முடிச்சுட்டேன். அவருக்கு மகிமையோ வல்லமையோ என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நீங்களாம் யாரா இருக்கிறீங்க சொல்லுங்களேன். அந்த கிரீடத்தை சரி பண்ணு, கிரீடத்தை சரி பண்ணுமா? அப்புறமே நகை அது போடுறேன்னு விழுந்துரும். கிரீடத்தை சரி பண்ணுங்க. மக சரி பண்ணுமா? சரியா? ஓகே, செய்யுங்கடா. கிரீடம் இல்லையா? முடியும் எங்க பாருங்க. முக்கியமா செய்யுங்க. ரீனா செய், கிரீடத்தை செய்யாட்டி அவ்வளவுதான். செய்யுங்களேன். எங்க லத்தா ஆழம் பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அந்த நம்ம பட்டை மனம் பெற நின்று நமக்கு தலையில வச்சு நம்ம என்ன செய்வோம்? அதை கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே வச்சுட்டு நீங்க எங்க போறீங்க? தேவனுடைய நாமே. அப்ப இந்த கிரீடம் இல்லாம ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம வந்து தொத்தி விட்டாங்க. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்பவே என்ன செய்றீங்க? என்ன சொல்லுங்க பிள்ளைங்களா? அந்த ஒரு இமேஜ் வர வேண்டும். ஈக்குவல். நாங்கள் யாருக்கு ஈக்குவலா இருக்கிறோம்? எங்களை படைத்த தேவனுக்கு. ராமிட்டு அவர் ஏன் எல்லாத்தையும் நமக்கு 4 கையை வச்சு மூக்கு 2 வச்சு பக்கம் ஏன் என்ன செஞ்சாரு? நீங்க யாரை போல இருக்கிறீங்கன்னா நான் தேவனை போல இருக்கேன். அவருடைய சாயல், அந்த நேச்சர், அந்த அன்பு. ஆமே, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஆமா இல்லையா? சும்மா நேச்சர்னோன்னு நம்ம நினைக்க கூடாது. வெளியில இதை போட்டு தாடி வச்சுக்கிட்டு இந்த டவலை கட்டிட்டு வந்து கேக் வெட்டுறது இல்லை. வாசிங்க. இங்க வாங்க மகா, ராஜாக்கள் இருக்காங்க. வந்துருக்கு அவளுக்கு ஆசைப்பட. சரி, வாசிக்கு வாசி. இன்னைக்கு ஏதோ சிங்கள பிள்ளை மாதிரி வந்திருக்க. வாசி. ஆக்கிட்டாரு. கரங்களை தட்டி தேவனை. எங்க கை இருக்கா? ராமன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை. ராமன் ஒரு சிறு கூட்ட பிள்ளைகள் தான். ஆமே. ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? நான் ஆசாரியன், தேவ பணிவிடை செய்வேன். ஆமாவே இல்லையா? ஆமே. நம்ம நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஒரு காலத்தில் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் என்ன செஞ்சேன்?
என்ன செய்து கொண்டிருந்தேன்? அவரை பார்த்தேன், அவருடைய அச்சு அடையாளங்களை பார்த்தேன், அவருடைய செய்கைகளை பார்த்தேன். அப்ப எனக்குள்ளே ஒரு ஊற்று வந்தது. அவன் ஊழியம் செய்தா இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வைராக்கியமா செய்ய வேண்டும், இப்படிதான் உபவாசம் இருக்கும், இப்படி சில காரியங்களை அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஆவியானவர் எனக்கு வேறு விதமாய் கற்றுக் கொடுத்தார். அவருடைய காரியத்தை நான் ஃபாலோ பண்ணாமல் சில காரியங்களை என் வாழ்க்கையில எனக்கு மாற்றினார். நீங்க என்னையே ஃபாலோ பண்ணக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாமே அன்றி என்னை முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ரூபம் அவர் தான் ராமின் சொல்ல. ஆனால் நமக்கு ஒரு யார் இருக்கணும், ஒரு ரோல் மாடல் யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஆமாவே இல்லை. அப்ப நான் என் தகப்பன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய ரோல் மாடல் அவரை போலவே தான் நல்லா செய்வேன். அவர் பேரு சில இடங்களில் நான் கூட்டங்களுக்கு போறேன்னு அவர் அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, இவர் அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொன்னா அவர் மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் என் மூலமாக செய்வார். அது போலதான் நம்மளை ஆண்டவர் ஒரு வித்தியாசமாக அதை நீங்க உணருங்க. சும்மா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதே பாட்டு பாடிட்டு கிடக்காதுங்க. முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு போவோம், எண்ணெயை கொண்டு வந்து இடுப்புல வைக்கிறது. சேஞ்ச் யுவர் லைஃப். மாற சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியாம என்ன செய்யறேன், சுத்தமுத்து பண்ணிக்கிட்டு தெரியுறேன். நான் ஆசாரியன் வராமின் சொல்றேன். நான் பரிசுத்த ஆசாரியன் வராமின். ஆரோனை போல் அழைக்காது போனால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. தாவீதை போல் அழைக்காது போனால் அந்த ராஜ காரியங்களை செய்ய முடியாது. தாவீது என்ன சொல்லுகிறார், நான் எனக்கு இந்த ராஜ இது எனக்கு என்ன இல்லை, எனக்கு இது அல்ல, எனக்கு என்ன வேணும், தேவராஜ்யம் ராமின். அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். காலவேளையில் வந்திருக்க நீங்க எல்லாம் பணிவிடை செய்யக்கூடியவர்கள். ஆமாவே இல்லையா? உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி தூதர்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. கடைசியாக வாசித்து நாம் முடிப்போம். திருவனந்தபுரத்துக்கு நேராக போவோம். அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். அவங்க என்ன செய்றாங்க, ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். ஆக்கினைனா என்னது? என்னது ஆக்கினை? நியாய தீர்ப்பு. அப்ப அவங்களே என்ன செய்யறாங்க, திருவிழா கலந்து கொண்டு ஆமென் இயேசு பந்தியிலே வருகிறார், விட்டு கொடுக்கிறார், ஆமென் ரசத்தை எடுத்து கொடுக்கிறார், அதை வாங்கி புசிக்கிறான், வெளியிலே போகிறான். பிசாசு என்ன செய்கிறான், அவனை பற்றி கொள்ளுகிறான். அவன் போய் இயேசுக்கு விரோதமாக காட்டிக் கொடுக்கிறான். ஆமாவே இல்லையா? யாரிடத்துல திருவிழந்து பெற்றுக் கொள்கிறான்? இயேசுவிடத்தில். சுபாவம் மாறவில்லை. ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கோம்? இயேசு அவனை ஒதுக்கி வச்சிருக்கோம். இல்லை, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். ஆகவே இந்த கால வேளையில் வந்திருக்கிற நாம் எச்சரிக்கை. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய நித்திரை அது இருக்கக்கூடாது. நாம் நிதானித்து அறிந்தால் ஆகவே எளிமை நின்று அமைப்பு கொடுப்போம். கர்த்தர் காலையில் நம்மோடு பேசி இருக்கிறார்.
தேவன் ஆண்டவரே செய்த அற்புதமான காரியங்களுக்காக பாக்கியத்தை எங்களுக்கு தந்து என்று சொல்லுகிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கத்தர் மாற்றங்களை ஜெபிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற காலத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டுமே, மனம் திரும்பட்டுமே, இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பட்டுமே, ரட்சிக்கப்படட்டுமே, சமாதானம் உண்டாகட்டுமே. ஆண்டவர் கொடுக்கிறோம். மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாட்களிலே ஆண்டவரே நடக்கிற ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துகிறோம். சுகபத்திரமாக கலங்கி போகிறோம். சுகத்தோடு இந்த வாரம் முழுவதும் இருக்கவும் கசக்கிறது. அந்த தீவிர ஒன்று வரவேற்பு கொள்ளலாம். கத்தோடைய ஆண்டவரை போட்டு வளர்த்து கத்தோடைய கரத்தோடு கொண்டிருக்கிறது. நடத்த முடியாத கத்தோடு ஒரு ஆசிரியர் வருகிறது. நாமத்தை நாம் பிடிக்கிறோம்.